இப்போது ரிட்டயர்மெண்ட் ஏஜில் இருக்கிறவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தனித்தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு ஏஜ் கேட்டகரி ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற நிலைமையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த ஏர்னிங் ஏஜ் ஆக்டிவ் ஏர்னிங் ஏஜ்ன்றது வந்து மோர் தென் 50ங்கும்போது கொஞ்சம் ஆக்டிவ் ஏர்னிங் ஏஜ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் அவங்க சேவிங்ஸை வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக இன்வெஸ்ட் பண்ணணும். 50, 60லாம் கண்டிப்பாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அந்த மாதிரி தனியாக ஃபண்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஈக்விட்டி ரிஸ்க் கம்மியாக உள்ள மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு ஆப்ஷன், பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, மல்டி அசட் ஃபண்டு இதிலலாம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அட்வைசபிளாக இருக்கும். இந்த ரிட்டையர்மெண்ட் கேட்டகரி அப்படியில் உள்ள ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்களுக்கு நிரந்தர வருமானம் பண்ணுறதுக்கு தான் அந்த கேட்டகரியை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு டிவிடெண்டாகவும் இன்கம் வரும். எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். இவங்க புதுசாக ஏர்ன் பண்ணி வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியாதனால ரிஸ்க் கம்மியாக உள்ள மாதிரி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அட்வைசபிள். அதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அதில் வந்து ஒரு 60-70% மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் இருக்கும். சில ஃபண்ட்ஸ் 80-90லாம் இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்கள் ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி பேலன்ஸ்டு ஆப்ஷன் உள்ள ஃபண்ட்ஸ் வந்து அந்த ஏஜ் கேட்டகரிக்கு கரெக்டாக இருக்கும். அதில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இப்போது 10-12% ரிட்டர்ன்ஸு இருக்கும் ஒரு லாங்கர் பீரியடில். ஒரு 50லேருந்து 60 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 60லேருந்து ரெகுலர் இன்கம் வந்து அவங்க டிவிடெண்டாவோ எஸ்டபிள்யூபி மூலமாக ரெகுலர் மந்த்லி இன்கமாகவோ பண்ணிக்கிடலாம். அதுதான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்.